பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மொத்த பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம முத்துவேலை சொல்லவே தேவையில்லை. எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கடவுளாக பார்த்து உன் வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. அதை மட்டும் பெற்று கொடுத்தேன்னா இதை கொஞ்ச நாள் அதை பார்த்துட்டு அப்படியே நான் போய் சேர்ந்தாலையும் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இவ்வளோ இவ்வளோ எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லைப்பா. நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளை பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி எல்லாருமே வந்து முத்துவேலுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ராஜி மட்டும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. கர்ப்பம் இல்லைன்னு சொன்னால் கதிர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா அவர் வந்து ராஜுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்லேயே எல்லாரும் என் வயிற்றில் குழந்தை இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தோடு தானே இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் குழந்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இப்படி ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் ஆகியே ஆகணும், அதுக்கு நீ கர்ப்பமாகவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு குழந்தையும் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை வச்சுமா டெஸ்ட் பண்ணீங்க? வயிற்றில் குழந்தை இருக்குதுன்னா அப்படிலாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இல்லை, நாள் தள்ளி போயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்காமல் போனதுனால தான் இவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.